ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எடுக்கிறது வீடியோஸ். என்னோட பேர் ரவிசங்கர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்காதவங்க மேலே கார்ட் பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸை நம்ம டீபாக்கிங் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் வித் டீபாக், கண்ட்ரோல் F5. அதில் பார்த்தோன்னா ஹோம் பட்டனில் தமிழில் இருக்கும், தமிழில் கொடுத்துட்டு இதில் நான் இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஆட்னு கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ண போகிறது, இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படிங்கிறத நான் விஷுவலாக காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் பேஜில் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. செகண்ட் பேஜ் ASP.NET 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு வச்சுக்கிறேன் ஐடி. செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு செகண்ட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு ஐடி வச்சுருக்கேன். இப்போ நான் பட்டனுக்கு ஆடுன்னு கொடுத்துட்றேன், அதுக்கு பட்டனுக்கு ஐடி 1ன்னு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேங்கிற லேபிளுக்கு லேபிள் 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நம்ம போன இதில் நம்ம எழுதின கோட்ஸ். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன் ஒரு மதர் ஸ்ட்ரிங்குக்கு. அதேமாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்க்கு வந்துட்டு நான் செகண்டுங்கிற வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டுங்கிற வேரியபிளுக்கு ஈக்குவல் டு இப்போ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை அதில் இருக்க டெக்ஸ்ட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு இருக்குது, அதோட டெக்ஸ்ட்டை நான் வந்துட்டு அதில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டுங்கிற வேரியபிளுக்கு நான் சென்ட் பண்ணி செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ நான் செகண்டுங்கிற வேரியபிளில் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்டுங்கிற வேரியபிளுக்கு செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். அதில் இருக்க டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டு செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் நேம் இப்போ நான் வந்துட்டு இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு இருக்கிறதோட ஸ்ட்ரிங் அதில் என்ன டைப் பண்ண போகிற மாதிரியும், அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க ஸ்ட்ரிங் நம்ம என்ன டைப் பண்ண போகிற மாதிரியுமே ரெண்டையுமே கன்கேட்டினேட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை ஒரே இதாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேஜ் 2 போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஒரு லேபிள் 1 நம்மளோட டிஸ்பிளே பண்ண போகிற லேபிளுக்கு லேபிள் 1ன்னு இருக்குது, அதோட டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேமும் ஃபஸ்ட்டாக இருக்க வேரியபிளையும் ப்ளஸ் செகண்டாக இருக்க வேரியபிளையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறதோட டெக்ஸ்ட்டு செகண்ட் நேம் அப்படிங்கிற போகிற டெக்ஸ்ட்டும் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு செகண்டுன்னு. இப்போ லேபிள் டெக்ஸ்ட்டில் என்ன பிரிண்ட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் நேமோட டெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் நேமோட டெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி லேபிள் 1ல் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ நான் இதை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் வித்தவுட் டீபாக்கிங், கண்ட்ரோல் F5 கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு என்னோட நேம் டைப் பண்ணுறேன் ரவி, என்னோடய செகண்ட் நேம் டைப் பண்ணுறேன் சங்கர். இப்போ நான் ஆட் பண்ணால் ரவிசங்கர்னு வந்துச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு நடுவில் கேப் விடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நான் வந்துட்டு நடுவில் கேப் விடணும். கேப் விடுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறமா ஒரு டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, செகண்ட்ஸு, அதில் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல, இந்த ஸ்பேஸையும் ப்ளஸ்ஸுன்னு ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி மாதிரி செகண்ட் இருக்க டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் அசைன் ஆயிரும். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் வித்தவுட் டீபாக்கிங் போனோம்னா, இப்போது நான் ரவின்னு டைப் பண்ணுறேன், ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட்டு சங்கர் டைப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்கும் சங்கருக்கும் நடுவில் எனக்கு ஒரு கேப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை பற்றி பண்ணுறதுனால இது உங்களுக்கு இப்போ நம்ம ஆட் சிம்பிள் கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆட் சிம்பிள் கொடுத்துருவோம். ஆட்னா என்ன பண்ணணும்னா ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி சொல்லும்.
ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்புக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம்ங்கிறத ஆட் பண்ணால் ரெண்டுமே ஆட் ஆகல, இது கன்கேட்டினேட் ஆயிருக்கு. அது என்னன்னா கம்பேர் ஆயிருக்கு, கம்பைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்குமே கம்பைன் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கில் மட்டும் கம்பைன் ஆகுது, அப்போ இன்டிஜரில் கம்பைன் ஆகணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. இப்போ நான் இதை இன்டிஜராக மாற்றுறேன். ஒன்றும் இல்லை, நம்மளோட வேரியபிளை மட்டும் இன்டிஜராக மாற்றுவோம். இன்டிஜராக மாற்றிட்டு செகண்டுங்கிற வேரியபிளையும் இன்டிஜராக மாற்றுவோம். இன்டிஜராக மாற்றிட்டோம். இப்போ நம்மளோட C# ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே எந்த வேல்யூ தான் கொடுத்தாலும் அது C# அசைன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அசைன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நம்பர், அதாவது இன்டிஜரே நீங்கள் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் வடிவில் தான் அதை அசைன் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், ஃபஸ்ட்டுன்னு இருக்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படி என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டுன்னு இருக்கிறதுக்கு முன்னாடி இதை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டு நம்ம இன்டிஜராக கொடுக்க போகிறோம். அந்த இன்டிஜரை நம்ம ஸ்ட்ரிங்காக இதுக்கு கன்வெர்ட் பண்ணி, இது நமக்கு ஸ்ட்ரிங் இல்லை இன்டிஜர் தான் அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, int டாட் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தாலும் யாரும் போக மாட்டேங்குது. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓப்பன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் முடிஞ்ச இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எரர் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறது இன்டிஜர் அப்படிங்கிறது நான் இங்கே டினோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுக்கும் நான் கீழே இருக்க செகண்டுக்கும் நான் இன்டிஜர்னு டினோட் பண்ணுறேன். இப்போ நான் அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அது நான் அது எரர் இருக்கா போல, அது நான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக எரர் காட்டல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோமோ அந்த இன்டிஜரை ஃபஸ்ட்டுங்கிறதுக்கு அசைன் பண்ணிட்டோம். அதாவது ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக மாற்றிருக்கோம். அதே மாதிரி செகண்ட்லேருந்து போகிற இன்டிஜரை இன்ட்டுன்னு சொல்லி இன்டிஜர்னு மாற்றிட்டு அதை செகண்டுங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸு. அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு செகண்டுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னடா இன்டிஜர்னு இருந்துச்சு. இன்டிஜர்னு இருக்கும்போது நம்மளுக்கு இன்டிஜர்னு சொல்லலை, அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது எதுக்கு இந்த இடத்துல எதாவது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இது இன்டிஜர்னு சொல்லிட்டோம். ஆனால் இது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இதை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறதா என்னடா இது, முதல்ல இன்டிஜரை கன்வெர்ட் பண்ண சொன்னால் இப்போ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ண போனோம்னா இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும், இன்டிஜராக இருந்தால் வேலை செய்யாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இதை நம்ம முதல்ல ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். அதை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணோம்னா அப்பயும் எரர் போல். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துட்டு 2 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எரர் போயிடும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு டீபாக் ஸ்டார்ட் வித்அவுட் டீபாக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வழிவில் வரும். இப்போ நான் 12 கொடுக்குறேன். இந்த பக்கம் நான் 15 கொடுக்குறேன். ஆட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா இங்கே 12 15 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்பைன் தான் இருக்குது, கன்கேட்டினேட் ஆகலை. இது கன்கேட்டினேட் தான் இருக்குது, ஆட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன். ஏங்கிற ஒரு வேரியபிள் பண்ணிட்டு இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஏல இருக்க ஸ்ட்ரிங் என்னவோ அது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ ஏல இருக்க ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தோம்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணி என்ன ஆன்சரோ அதை ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஏங்கிறத நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
கட் பண்ணிட்டேன். அது 12 கொடுத்து நம்பர் கொடுக்காம 27 இப்போ 12 இருக்கு 15 இருக்கு ரெண்டுமே ஆட் பண்ணால் 27 அப்படி பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ நான் இங்கே 1 கொடுக்குறேன், 1 கொடுத்து இங்கே 15 கொடுக்குறேன், ஆட் பண்ணால் 16. அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துக்கிங்க. ஆப்ரேஷனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது மல்டிப்ளைஸாக வேலை செய்யும். இப்போ அது எப்படி காட்டிடுறேன். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த 1 × 15 பார்த்தீங்கன்னா 15 வந்திருக்கு. இப்போ நான் இங்கேயும் மாற்றிடுறேன். 7 × 4 28 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி உங்களோட விசுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மல்டிப்ளஸ் டிவைட் சிம்பிள் காமிச்சிச்சு. நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீ திருப்பி உள்ளே போகும்போது 7/4 1 தான் வரும். அது ரிமைனிங் வேல்யூ 3 அது காட்டாது உங்களுக்கு. அது எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது நான் நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே 16 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். 16 போட்டு 16/4 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 4 ஆன்சர் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 15 கொடுக்குறேன். சப்போஸ் 15 கொடுத்துட்டு இங்கே 4 கொடுத்தோம்னா 3 வரும். ரிமைனிங் வேல்யூ உங்களுக்கு 3 வரும். அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணாது. அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக கோட் எழுதணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் அடிஷன் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இது நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கன்காடினேஷனை நான் இதிலே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.